அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டில் இருந்து இப்போ நான் மாமி வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்த ஃபஸ்ட்டு டே மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டேன். கோவைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய் இருந்துச்சு. கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பையன் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பொண்ணும் பையனும் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. அப்படியே வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜு வந்து வாங்கும்போது எனக்கு வந்து வயசு 5. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. எல்லாம் கம்ப்ரஸர் மோட்ரு எல்லாம் சூப்பராக ஓடுது. ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து கடையில் வச்சு ரஸ்னா போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அப்படியே போட்டுட்டாங்க, கேப் விட்டுட்டாங்க. அதை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து இப்போ தான் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து மாற்றிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுடைய ரஃப்யூஸ் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் வந்து இதில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையுமே செல்ஃபில் இருக்கக்கூடிய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை தொடச்சி விட்டுட்டு பிள்ளைங்க ரஃப்யூஸ் ட்ரெஸ் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த ஹாட் பாக்ஸ் வந்து டப்பாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதை பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என் பிள்ளைங்க வந்து மதர்சாவில் வந்து துவா ஓதி ப்ரைஸ் வாங்கின டப்பா வந்து அப்படியே வச்சுருந்துச்சு பிள்ளைங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வாங்கின பொருளை விட பிள்ளைங்க வந்து ப்ரைஸ் வாங்கின பொருளை பார்க்கும்போது இன்னும் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செல்ஃபை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். இது நடு வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாஃபு. அதில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இதையுமே நீட்டாக தொடச்சி வச்சுட்டு என்னென்ன பொருட்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் தூர போட்டுட்டு யூஸ் ஆன பொருளை மட்டும் வந்து செல்ஃபில் அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவருக்குள்ளே எல்லா வேலையும் முடித்து எடுத்துட்டேன். இப்போ தான் பார்க்க வந்து ஸ்லாஃப் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பேசஸும் இருக்குது. தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தூர போட்டுட்டேன். ஏன்னா வந்து எங்கள் அப்பாவும் மாமியும் வந்து யூஸ் இல்லாத பொருளுமே எடுத்து அப்படி பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நானே வந்து ஃபுல்லாக ஒதுக்கிட்டு தேவையில்லாத பொருளை எல்லாத்தையுமே எடுத்து தூர வச்ச பிறகு தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு ட்ரை ஆக்கின பிறகு உள்ளே எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சு தான் வந்து ஃப்ரிட்ஜை பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் வாங்கிட்டு வரக்கூடிய காய்கறி இஞ்சி வெள்ளைப்பூடு வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அரைச்சி வந்து உள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு வேலைகளாக இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலைகளை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிமேல் தான் பிள்ளைங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மடித்து வைக்க, அதுவும் பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து தேவையில்லாத எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேலைகள் அதிகமாக தான் இருக்குது.